வணக்கம். ஆகாஷவாணி. செய்திகள் வாசிப்பவர் ரெங்கநாதன். தலைப்புச் செய்திகள். தமிழகம், கேரளம் உள்ளிட்ட 5 சட்டப்பேரவைத் தேர்தல்களில் பதிவான வாக்குகளை எண்ணுவதற்கான அனைத்து ஏற்பாடுகளும் தயார் நிலையில் உள்ளதாக தேர்தல் ஆணையம் கூறியுள்ளது. சுயசார்பு உற்பத்தி மையமாக இந்தியா உருவெடுக்க முனைப்புடன் செயலாற்ற வேண்டும் என்று மத்திய அமைச்சர் திரு ஜே பி நட்டா வலியுறுத்தியுள்ளார். பிரசார் பாரதியின் தலைவராக திரு பிரசூன் ஜோஷியை தகவல் ஒலிபரப்பு அமைச்சகம் நியமித்துள்ளது. ஹோர்முஸ் நீரிணை வழியாக கப்பல்கள் செல்வதற்கு ஈரானுக்கு கட்டணம் செலுத்தும் கப்பல் நிறுவனங்களுக்கு தடை விதிக்கப்படும் என்று அமெரிக்கா எச்சரித்துள்ளது. தாமஸ் கோப்பை பேட்மிண்டன் போட்டியின் அரையிறுதி ஆட்டத்தில் இந்தியா இன்று பிரான்ஸை எதிர்கொள்கிறது. இனி விரிவான செய்திகள். தமிழகம், கேரளம், மேற்குவங்கம், அஸ்ஸாம் மற்றும் புதுச்சேரி சட்டப்பேரவைத் தேர்தல்களில் பதிவான வாக்குகள் நாளை மறுநாள் எண்ணப்படுகின்றன. இதற்கான அனைத்து ஏற்பாடுகளும் தயார் நிலையில் உள்ளதாக தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் 234 தொகுதிகளில் கடந்த மாதம் 23ஆம் தேதி நடைபெற்ற சட்டப்பேரவைத் தேர்தலில் பதிவான வாக்குகள் எண்ணுவதற்கான அனைத்து ஏற்பாடுகளும் தயார் நிலையில் உள்ளதாக தலைமை தேர்தல் அதிகாரி திருமதி அர்ச்சனா பட்நாயக் தெரிவித்துள்ளார். நாளை மறுநாள் 62 வாக்கு எண்ணும் மையங்களில் காலை 8 மணிக்கு முதலில் தபால் வாக்குகளும் பின்னர் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்களில் பதிவான வாக்குகளும் எண்ணப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. கேரளத்தில் 140 தொகுதிகளுக்கு கடந்த மாதம் 9ஆம் தேதி நடைபெற்ற சட்டப்பேரவைத் தேர்தலில் பதிவான வாக்குகளை எண்ணுவதற்கான ஏற்பாடுகள் தயார் நிலையில் உள்ளதாக மாநில தலைமை தேர்தல் அதிகாரி திரு ரத்தன் கேல்கர் தெரிவித்துள்ளார். திருவனந்தபுரத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மாநிலம் முழுவதும் 43 வாக்கு எண்ணும் மையங்களில் காலை 8 மணிக்கு வாக்கு எண்ணும் பணி தொடங்க உள்ளதாக தெரிவித்தார். வாக்கு எண்ணும் பணியில் 15,465 அலுவலர்கள் ஈடுபடுத்தப்பட உள்ளதாக அவர் கூறினார். முதலில் தபால் வாக்குகள் எண்ணப்படும் என்றும் பின்னர் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்களில் பதிவான வாக்குகள் எண்ணப்படும் என்றும் திரு ரத்தன் கேல்கர் தெரிவித்தார். அசாமில் 126 சட்டப்பேரவை தொகுதிகளில் கடந்த மாதம் 9ஆம் தேதி நடைபெற்ற தேர்தலில் பதிவான வாக்குகள் எண்ணுவதற்கான அனைத்து ஏற்பாடுகளும் தயார் நிலையில் உள்ளதாக தலைமை தேர்தல் அதிகாரி திரு அனுராக் குயல் தெரிவித்துள்ளார். மாநிலம் முழுவதும் 40 வாக்கு எண்ணும் மையங்கள் அமைக்கப்பட்டுள்ளதாக அவர் கூறினார். வாக்கு எண்ணும் பணியில் 5,981 அலுவலர்கள் ஈடுபடுத்தப்பட உள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். மேற்குவங்க மாநிலத்தில் வாக்கு எண்ணிக்கையை கண்காணிக்க கூடுதலாக பொது பார்வையாளர்கள், காவல்துறை பார்வையாளர்கள் நியமிக்கப்பட்டுள்ளனர். ஏற்கனவே நியமிக்கப்பட்ட 77 காவல்துறை பார்வையாளர்களுடன் கூடுதலாக 165 பார்வையாளர்கள் நியமிக்கப்படுவதாக தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. வாக்கு எண்ணிக்கை சீராக நடைபெறவும் சட்டம் ஒழுங்கு பாதுகாக்கப்படுவதற்கான அனைத்து நடவடிக்கைகளையும் இந்த பார்வையாளர்கள் மேற்கொள்வர் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. வெளிப்படைத்தன்மையுடன் அமைதியாக வாக்கு எண்ணிக்கை நடைபெறுவது உறுதி செய்யப்படும் என்றும் தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. வாக்கு எண்ணும் அறைகளுக்குள் காவல்துறை பார்வையாளர்கள் எந்தவொரு சூழ்நிலையிலும் அனுமதிக்கப்பட மாட்டார்கள் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வாக்கு எண்ணும் பணியில் ஈடுபட்டுள்ள அனைத்து அலுவலர்கள், வேட்பாளர்கள் மற்றும் முகவர்களுக்கு தேர்தல் ஆணையத்தின் இணையதளம் மூலமாக வழங்கப்பட்டுள்ள அடையாள அட்டைகள் வழங்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இசிஐ நெட் செயலி மூலமாக புகைப்படம் மற்றும் QR கோட் கொண்ட இந்த அடையாள அட்டைகள் இருந்தால் மட்டுமே வாக்கு எண்ணும் மையங்களுக்குள் அனுமதிக்கப்படுவர் என்றும் தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. மேற்கு வங்கத்தில் 2 சட்டப்பேரவை தொகுதிகளுக்கு உட்பட்ட 15 வாக்குச்சாவடிகளில் மறு வாக்குப்பதிவு இன்று நடைபெற்றது. மக்ரஹாத் பஷ்சிம் சட்டப்பேரவை தொகுதிக்கு உட்பட்ட 11 வாக்குச்சாவடிகளிலும், டைமண்ட் ஹார்பர் சட்டப்பேரவை தொகுதிக்குட்பட்ட 4 வாக்குச்சாவடிகளிலும் மாலை 6 மணி வரை வாக்குப்பதிவு நடைபெற்றது. மாலை 5 மணி நிலவரப்படி 87% வாக்குகள் பதிவாகியுள்ளன. சுயசார்பு உற்பத்தி மையமாக இந்தியா உருவெடுக்க முனைப்புடன் செயலாற்ற வேண்டும் என்று மத்திய அமைச்சர் திரு ஜே பி நட்டா வலியுறுத்தியுள்ளார். குஜராத் மாநிலம் சூரத்தில் மண்டல மாநாட்டில் உரையாற்றிய அவர், நாட்டின் உற்பத்தி திறனை மேம்படுத்த முன்னுரிமை அளித்து வருவதாக கூறினார். இந்த மாநாட்டில் 3,53,000 கோடி ரூபாய் மதிப்பிலான 2,292 புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்தாயின. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை. மக்கள் தீர்ப்பு. நேயர்களே, சட்டப்பேரவை தேர்தல் முடிவுகளை உடனுக்குடன் வழங்கும் வகையில் எமது செய்தி பிரிவு வரும் 4ஆம் தேதி காலை 9 மணி முதல் மக்கள் தீர்ப்பு 2026 என்ற சிறப்பு கலந்துரையாடல் நிகழ்ச்சியை நடத்த உள்ளது. பத்திரிகையாளர்கள், அரசியல் கட்சிகளின் பிரதிநிதிகள் பங்கேற்று தேர்தல் முடிவுகள் குறித்தும், மாவட்டம் வாரியாக தொகுதிகளின் முன்னணி நிலவரம் குறித்தும் எமது செய்தியாளர்களுடன் விவாதிக்க உள்ளனர். இதேபோல் தேர்தல் முடிவுகள் குறித்த சிறப்பு செய்தி அறிக்கைகளும் மணிக்கு ஒருமுறை ஒலிபரப்பாக உள்ளன. சட்டப்பேரவை தேர்தல் முடிவுகளை உடனுக்குடன் அறிந்து கொள்வதற்கு ஏதுவாக ஒலிபரப்பாக உள்ள இந்த நிகழ்ச்சிகளை கேட்க தவறாதீர்கள்.
பிரசார் பாரதியின் தலைவராக திரு பிரசூன் ஜோஷியை தகவல் ஒலிபரப்பு அமைச்சகம் நியமித்துள்ளது. தகவல் தொடர்பு நிபுணரான திரு ஜோஷி திரைப்படத்துறையில் பல்வேறு படைப்புகளை செய்துள்ளார். அவரது நியமனம் குறித்து செய்தியாளர்களிடம் தெரிவித்த தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ், திரைப்படம், இலக்கியம், விளம்பரம் உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் ஆக்கப்பூர்வமாக செயலாற்றியவர் ஜோஷி என்று குறிப்பிட்டார். நாட்டின் கலாச்சாரத்தை மக்களிடையே எடுத்துச் செல்லும் பிரசார் பாரதியில் அவரின் தலைமை பங்களிப்பு முக்கிய பங்காற்றும் என்றும் திரு அஸ்வினி வைஷ்ணவ் கூறியுள்ளார். மத்திய தகவல் ஒலிபரப்பு அமைச்சகத்தின் அனைத்து ஊடகப் பிரிவுகளும் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் என்று அமைச்சக செயலர் திரு சஞ்சல் குமார் தெரிவித்துள்ளார். பீகார் மாநிலம் பாட்னாவில் பத்திரிகை தகவல் அலுவலகம், மத்திய தகவல் தொடர்பகம், ஆகாஷ்வாணி, தூர்தர்ஷன் அலுவலர்களுடன் ஆலோசனை மேற்கொண்ட அவர் டிஜிட்டல் தொழில்நுட்பத்தை பயன்படுத்த வேண்டும் என்று வலியுறுத்தினார். பீகாரில் மக்கள் தொகை கணக்கெடுப்புக்கான முதல் கட்டம் இன்று தொடங்கியது. வீடுகள் தொடர்பான தகவல்கள் சுய பதிவேற்றம் செய்வதற்கான கால அவகாசம் நேற்றுடன் முடிவடைந்ததை அடுத்து இன்று முதல் அலுவலர்கள் வீடு வீடாக சென்று கணக்கெடுக்கும் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த கணக்கெடுப்பு பணி வரும் 30ஆம் தேதி வரை நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. மக்கள் தொகை கணக்கெடுப்பு தொடர்பான பயிற்சி பெற்ற அலுவலர்கள் வீடுகளுக்கு சென்று விவரங்களை சேகரித்து வருவதாகவும் எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். இந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பின் 2ஆம் கட்டம் அடுத்த ஆண்டு பிப்ரவரி மாதம் தொடங்க உள்ளது. 2வது கட்டத்தில் வயது, கல்வித் தகுதி, வேலை, பாலினம் உள்ளிட்ட பல்வேறு தகவல்கள் சேகரிக்கப்பட உள்ளன. உத்தரப்பிரதேச மாநிலத்தில் மக்கள் தொகை கணக்கெடுப்புக்கான முதல் கட்டம் வரும் 22ஆம் தேதி தொடங்க உள்ளதாக அம்மாநில தலைமை மக்கள் தொகை அதிகாரி திருமதி ஷீத்தல் வர்மா தெரிவித்துள்ளார். லக்னோவில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், வீடுகள் தொடர்பான தகவல்கள் வரும் 7ஆம் தேதியிலிருந்து இணையதளத்தில் சுய பதிவேற்றம் செய்யலாம் என்றும் கூறினார். வீடுகள் தொடர்பான தகவல்கள் அடுத்த மாதம் 20ஆம் தேதி வரை சேகரிக்கப்படும் என்றும் திருமதி ஷீத்தல் வர்மா தெரிவித்தார். ஹோர்முஸ் நீரிணை வழியாக கப்பல்கள் செல்வதற்கு ஈரானுக்கு கட்டணம் செலுத்தும் கப்பல் நிறுவனங்களுக்கு தடை விதிக்கப்படும் என்று அமெரிக்கா எச்சரித்துள்ளது. இந்த நீரிணை வழியாக கப்பல்கள் செல்வதற்கு அமெரிக்காவும் ஈரானும் கட்டுப்பாடுகள் விதித்ததை அடுத்து அந்த அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. ஈரான் மீது அமெரிக்காவும் இஸ்ரேலும் தாக்குதல் நடத்திய பின் ஹோர்முஸ் நீரிணை வழியாக கப்பல் போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளது. ஈரான் கடல் பகுதி வழியாக கப்பல்கள் செல்ல கப்பல் நிறுவனங்களிடமிருந்து ஈரான் சுங்க கட்டணம் வசூலித்து வருகிறது. கடந்த ஏப்ரல் 13ஆம் தேதி ஈரான் நாட்டின் கப்பல்களுக்கு அப்பகுதியில் அமெரிக்கா தடை விதித்துள்ளது. இதனையடுத்து 45 வணிக கப்பல்கள் திருப்பி அனுப்பப்பட்டதாக அமெரிக்கா தெரிவித்துள்ளது. பாகிஸ்தானிலிருந்து ஆப்கானிஸ்தானை சேர்ந்த அகதிகளை வெளியேற்றும் நடவடிக்கைக்கு ஐநா குழு கவலை தெரிவித்துள்ளது. குழந்தைகள் உள்ளிட்ட அகதிகளை பாகிஸ்தானிலிருந்து வெளியேற்றியதாக கண்டறிந்ததை அடுத்து இது தொடர்பாக விசாரணை மேற்கொள்ள வேண்டும் என்று ஐநா குழு வலியுறுத்தியுள்ளது. பாகிஸ்தான் காவல்துறையினர் அகதிகள் மீது தாக்குதல் நடத்தியதாக வரும் தகவல்கள் குறித்து விசாரணை மேற்கொள்ள வேண்டும் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. பாகிஸ்தானின் பஞ்சாப் மாகாணத்தில் 21 தீவிரவாதிகள் கைது செய்யப்பட்டுள்ளனர். பாகிஸ்தான் காவல்துறையினர் தீவிரவாத தடுப்பு பிரிவு வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெஹ்ரிக்-இ-தாலிபான் அமைப்பைச் சேர்ந்த தீவிரவாதிகள் பதுங்கியிருப்பதாக வந்த தகவலை அடுத்து இந்நடவடிக்கை மேற்கொண்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தாமஸ் கோப்பை பேட்மிண்டன் போட்டியின் அரையிறுதி ஆட்டத்தில் இந்தியா இன்று பிரான்ஸை எதிர்கொள்கிறது. டென்மார்க்கில் நடைபெறும் இப்போட்டி இரவு மணி 9:30க்கு தொடங்குகிறது. ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் சென்னை இன்று மும்பை அணியை எதிர்கொள்கிறது. சென்னையில் இன்னும் சற்று நேரத்தில் தொடங்கவுள்ள இப்போட்டியில் டாஸ் வென்ற மும்பை அணி முதலில் பேட் செய்ய தீர்மானித்துள்ளது. ஐஎஸ்எல் கால்பந்து போட்டியில் தில்லி அணி இன்று பஞ்சாப் அணியை எதிர்கொள்கிறது. தில்லியில் இப்போட்டி இன்னும் சற்று நேரத்தில் தொடங்குகிறது. முன்னதாக நடைபெற்ற மற்றொரு ஆட்டத்தில் ஒருங்கிணைந்த வடகிழக்கு அணி 3-2 என்ற கோல் கணக்கில் இன்டர்காசி அணியை வென்றது. கஜகஸ்தானில் நடைபெற்று வரும் சர்வதேச சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் மனாஸ் தாம்னே இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளார். ஆடவர் ஒற்றையர் பிரிவு அரையிறுதி ஆட்டத்தில் அவர் 6-4, 6-3 என்ற செட் கணக்கில் பிரான்சின் ஆண்டோனி குபுடோவை வென்றார். தில்லியில் நடைபெற்று வரும் சர்வதேச மகளிர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஸ்ருதி அகல்பாத் இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளார். மகளிர் ஒற்றையர் பிரிவு அரையிறுதி ஆட்டத்தில் அவர் 6-4, 6-0 என்ற செட் கணக்கில் இந்தியாவின் ஜென்சி திபக்பாயை வென்றார். தென்னாப்பிரிக்காவில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் மாத்வின் காமத், அதர்வா சர்மா இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. ஆடவர் இரட்டையர் பிரிவு காலிறுதி ஆட்டத்தில் இந்த இணை 6-3, 6-1 என்ற செட் கணக்கில் இங்கிலாந்தின் ஜேம்ஸ் பீவன், தென்னாப்பிரிக்காவின் மாரி வான் இணையை வென்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். தமிழகம், கேரளம் உள்ளிட்ட 5 சட்டப்பேரவைத் தேர்தல்களில் பதிவான வாக்குகளை எண்ணுவதற்கான அனைத்து ஏற்பாடுகளும் தயார் நிலையில் உள்ளதாக தேர்தல் ஆணையம் கூறியுள்ளது. சுயசார்பு உற்பத்தி மையமாக இந்தியா உருவெடுக்க முனைப்புடன் செயலாற்ற வேண்டும் என்று மத்திய அமைச்சர் திரு ஜே.பி. நட்டா வலியுறுத்தியுள்ளார். பிரசார் பாரதியின் தலைவராக திரு பிரசூன் ஜோஷியை தகவல் ஒலிபரப்பு அமைச்சகம் நியமித்துள்ளது. ஹோர்முஸ் நீரிணை வழியாக கப்பல்கள் செல்வதற்கு ஈரானுக்கு கட்டணம் செலுத்தும் கப்பல் நிறுவனங்களுக்கு தடை விதிக்கப்படும் என்று அமெரிக்கா எச்சரித்துள்ளது. தாமஸ் கோப்பை பேட்மிண்டன் போட்டியின் அரையிறுதி ஆட்டத்தில் இந்தியா இன்று பிரான்ஸை எதிர்கொள்கிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது.